சென்னை அடுத்த வண்டலூர் அருகே மெக்கானிக்கை காரில் கடத்திச் சென்ற 7 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலையூரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் அஸ்லாம் என்பவருக்கு சொந்தமான ஆட்டோமொபைல் கடையில் மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 15ஆம் தேதி கடையிலிருந்து 60,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றார் என்பது புகார். இதனையடுத்து தலைமறைவான சரவணனை பிடிக்க கடையின் உரிமையாளர் அஸ்லாம் இன்ஸ்டாவில் பெண் பெயரில் சாட்டிங் செய்து அவரை வண்டலூர் அருகே வரவழைத்தார். அப்போது நண்பர்கள் உதவியுடன் அஸ்லாம் சரவணனை காரில் கடத்திச் சென்றுள்ளார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் ஓட்டேரி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அஸ்லாம் உட்பட 7 பேரை கைது செய்தனர். நாளுக்கு நாள் தங்கம் விலை உயர்ந்து வந்தாலும் தங்கத்தை வாங்கும் ஆர்வம் மக்களிடம் குறையவில்லை என தங்கமயில் ஜுவல்லரியின் இணை நிர்வாக இயக்குநர் BA ரமேஷ் தெரிவித்துள்ளார். உலகின் முதல் இரட்டை வடிவமைப்பு வைர நகையை தங்கமயில் ஜுவல்லரி அறிமுகப்படுத்தியுள்ளது. இதையொட்டி சென்னை கிண்டியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தங்கள் நிறுவனத்திலும் தங்கம் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு உறுதியளித்துள்ளது. காலி மதுபாட்டில்களை பொதுவெளியில் வீசுவதை தவிர்க்கும் பொருட்டு அவற்றை மதுபான கடைகளில் கொடுத்து 10 ரூபாய் பெற்றுக்கொள்ள இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் விசாரணையை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து வனத்தை ஒட்டிய கிராம பகுதியில் வனத்துறையினர் பட்டாசு வெடித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேல்பட்டியை ஒட்டிய வனப்பகுதியில் குன்று ஒன்றின் மீது சிறுத்தை நடமாடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. அது அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதால் வனத்துறையினர் முகாமிட்டு பட்டாசுகளை வெடிக்க வைத்து அதனை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கார்கூர் பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை 2 கன்றுக்குட்டிகளை தாக்கிக் கொன்றுள்ளது. குமரி மாவட்டம் கொட்டாரம் அருகே சாலையோரத்தில் கேட்பாரற்றி இருந்த 1 சவரன் தங்க வளையலை கண்டெடுத்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ஐயப்பன் அதை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தங்க வளையலை தவறவிட்டவர்கள் யாரும் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்காத நிலையில் குமரிக்கு சுற்றுலா வந்த வெளியூர் சுற்றுலா பயணிகள் யாராவது தங்க வளையலை தவறவிட்டு சென்றனரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலில் 1300 படிக்கட்டுகளில் யோகாசனம் செய்து சிறுமி சாதனை படைத்துள்ளார். சேலத்தை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவி ஹனா மலையடிவாரத்தில் உள்ள ஆறுமுகசாமி கோயிலிலிருந்து மலை உச்சி வரை ஒவ்வொரு படிக்கட்டிலும் வெவ்வேறு யோகாசனங்களை செய்தார். அவர் விருச்சகாசனா, கருடாசனா, பூரண தனுராசனா, சக்கராசனா, நின்ற பாத ஆசனா என்று பல்வேறு ஆசனங்களை செய்தபடி மலை ஏறியது பார்வையாளர்களை ஆச்சரியப்பட வைத்தது. நல்லா யோகா பண்ணணும், நல்லா படிக்கணும், பெற்றோருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பெற்றோர் சொல்லி பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படி என்று என் மாஸ்டர் சொல்லுவார். சிவகுரு யோகாசன சாலை முரளி மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீ ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணுன்ட்டு என் மாஸ்டர் சொல்லிக்கிட்டனால தான் நான் எவ்வளோ பெரிய மலையில் இருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு சார்பில் திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழ் திறன் அறிவு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திரபாபு ஹிந்தி, ஆங்கிலத்தை விட பழமையானது தமிழ்மொழி என்று கூறி தமிழின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். தமிழ்நாடை போல பள்ளிக்கூடங்களில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவருடைய எண்ணிக்கை உலகத்தில் எங்கேயும் கிடையாது. மாணவர்களின் தனித்திறன்களை வளர்க்கும் வகையிலும் இந்த மாநாடு நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள தோல் தொழிற்சாலையில் ஏற்பட்ட கேஸ் கசிவில் சிக்கி 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பக்காலப்பள்ளியில் அஷன் பாஷா என்பவருக்கு சொந்தமான தோல் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு எதிர்பாராத விதமாக ஆலையில் உள்ள வாயு இயந்திரத்தில் இருந்து கேஸ் கசிந்துள்ளது. அப்போது அங்கு பணியில் இருந்த ஷேக் அலி மற்றும் ஜமால் பாஷா ஆகிய இருவரும் அந்த கேஸை சுவாசித்ததில் மயங்கி விழுந்தனர். இதனையடுத்து அவர்களை ஆம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.